ஐந்தாவது திருமுகத்தின் அருஞ்செயல் என்ன தெரியுமா? நேசமுடன் போகமுறும் வள்ளிக்கும் புத்தேளரு பூங்கொடிக்கும் மோகமளிக்கும் முகமதி அது. அன்போடு தன்னை அணைகின்ற வள்ளிக்கும் தேவர் மகளான தெய்வ யானைக்கும் அன்பை காட்டி அவர்களுடைய மனத்திலே இன்பத்தை விளைவிக்கின்ற திருமுகம் அது. வள்ளி இச்சாசக்தியாகவும் தெய்வானை கிரியாசக்தியாகவும் எண்ணமும் செயலுமாக இருக்கின்ற அவர்களுக்கு அறிவாக இருந்து ஞானசக்தியாக இருந்து அந்த செயலை விருப்பப்படியே எண்ணியாங்கு எய்துவ என்கின்ற தன்மையிலே செய்து முடிப்பதற்கு உதவுகிற ஞானசக்தியாக முருகப்பெருமான் இருக்கின்ற சிறப்பை சொல்லுகின்ற முகமாக அந்த ஐந்தாவது திருமுகம் அமைகின்றது. எண்ணமும் செயலும் ஈடேறுவதற்கு அறிவும் ஆற்றலும் தெளிவும் தேவை என்பதை மானிடருக்கு சொல்லுகின்ற மாண்பமைந்த முகம் அது.